ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 7-8 நேந்திரங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தோலை இப்போ சீவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் இலக்கி விட்டாலே வந்துடும். அப்படியே உரித்து எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். இந்த தோல் நம்ம கையாலேயே உருவி எடுத்தாலே வந்துடும். இது நேந்திரங்காய் சிப்ஸ் செய்யும்போது எப்பயுமே நம்ம இந்த வாழைக்காவை கட் பண்ணி நம்ம தண்ணியிலலாம் போடக்கூடாது. டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சீவி போடணும். உங்களுக்கு ஈஸியாக கத்தியில் சீவ வரும்னா நீங்கள் எண்ணெய் சூடான உடனே நல்லா கத்தியில் சீவி போட்டுக்கலாம். எவ்வளோ மெலிசாக சீவ முடியுமோ அவ்வளோ மெலிசாக சீவி போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சீவுறதுக்குள்ளே சாப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சீவி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட சாப்பர் எதுவும் இல்லாதனால நான் கத்தியில் தான் சீவி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சீவி மெலிசாக சீவிக்கோங்க. சீவி டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். ஒரு தடவை போடும்போது ஒரு காய் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். மொத்தமாக போட்டோன்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு காய் மட்டும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. இதை எப்போ வெளியில் பொரிஞ்சு வெளியில் எடுக்கலான்னா பாருங்கள், அந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சுட்டு தான் இருக்குது. பாருங்கள், இப்போ அந்த கொதியெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே விட்டோன்னா இது நீ கரிஞ்சிடும், கலர் மாறும். இந்த மஞ்சள் கலரில் இருக்காது. எண்ணெயில் எடுத்து இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 2-3 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அது கூடவே இதையுமே நான் எடுத்து போடுறேன். இதே மாதிரி நீங்கள் மற்ற காயெல்லாம் கூட சீவி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கடையில் வாங்கினாலும் ரொம்ப விலை ஜாஸ்தி. அதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா காயையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த காய் இந்த சிப்ஸ் உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள் எதுவும் போடாமல் பிடிக்கும்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இது நல்லா லைட்டாக சூடாக இருக்கும்போதே அதிலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, உங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் உப்பும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சூடு லைட்டாக சூடு இருக்கும்போதே போட்டால் தான் அந்த காரமும் உப்பும் அந்த சிப்ஸில் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.